ஹாய்மா, அதை பாருங்கடா. சக்கரவள்ளி கிழங்கை வந்து இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணிட்டு தோலை உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதை பாருங்கள், தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. நெய்யோ டால்டாவோ ஓகேவா, அதை போட்டுட்டு கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ முதல்ல தேங்காய் பூ போட்டுட்டு கொஞ்சம் வந்து கமகமான வாசனை வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு போட்டுட்டு அதை அப்படியே கையிலையே அந்த ஸ்பூன்லேயே ஸ்ப்ளாஷ் பண்ணிடலாம். ஓகேவா, அதுக்கு மேலே இறக்கும்போது அந்த சர்க்கரையை தூவிட்டு இறக்கணுன்னா இது வந்து ஸ்வீட் பொரியல். இப்போ வந்து இந்த நான் எப்போவும் சொல்லி கொடுக்குற மாதிரி தான், ஒன்று பண்ணால் நான் 3 சொல்லி தருவேன். இப்போ வந்து வாழைத்தண்டு சாப்பிட மாட்டாங்க இல்லையா பசங்க, அந்த மாதிரி அதை பெருசு பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆவியில் வச்சு பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்வீட் பொரியல் பண்ணி கொடுத்தோன்னா பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பலாக்கொட்டை இதெல்லாமே ஸ்ட்ரென்த்தானது. அவங்க சாப்பிடாததுனால நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கவர் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி பலாக்கொட்டை, இந்த மாதிரி அந்த வாழைத்தண்டு, இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்வீட் பொரியல் அப்படியே கப்பில் எடுத்து ஸ்பூனில் சாப்பிட வேண்டியது தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொரியல் இந்த மாதிரி கமகமான வாசனை வரும்டா, ரெட்டிஷ் ஆகிடும் தேங்காய். ஓகேவா, இந்த மாதிரி ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த சக்கரவள்ளி கிழங்கு அதில் கொட்டணும். ஓகே, கொட்டிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கும்போது அந்த சர்க்கரையை அது மேலே தூவிட்டு அந்த சூட்லேயே அது கரைஞ்சிரும். ஓகேவா, இதை பாருங்கடா எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி உதிரியை நம்ம வந்து கலந்துட்டு அந்த சர்க்கரையை போட்டோன்னா வாயில் போட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கற்றுக்குங்க. வாழைத்தண்டு, பலாக்கொட்டை, சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் வந்து ஸ்ட்ரென்த்து சக்கரவள்ளி கிழங்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ பசங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைக் பண்ணிவிட்டு உங்களை திருப்பியும் கேட்பாங்க. ஓகே.